ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி மண்பானை கடையில் தான் இருக்கிறோம். இந்த பாருங்கள், விதவிதமான மண்பானைகள், மண் சட்டிகள், மண் பாத்திரங்கள்லாம் எப்படிலாம் இருக்குது பாருங்கள். எல்லாம் மூடி போட்டது, இந்த சட்டிக்கு தகுந்த மாதிரி மூடி, வானல், பிடி வச்ச வானல் எல்லாமே இருக்குது. நான் வந்து இன்றைக்கி தோசை தவா வாங்கியிருக்கேன். அந்த தோசை தவா வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் நான் காட்ட போகிறேன். நம்ம வந்து இப்போ வர வந்து இந்த கெமிக்கல் இல்லாத பாத்திரத்தெல்லாம் விட்டுட்டு இந்த மண் பாத்திரங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது உடம்புக்கு வந்து இது ஆரோக்கியமாக இருக்கும். இதை பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி மாடல் வாங்கலை. நானே இது கொஞ்சம் ஹோலாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் இந்த பிடி வச்ச மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா தவா, அதுதான் நான் வாங்கியிருக்கேன். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அந்த புது தவா வாங்கினோன்னா நம்ம அரிசி கழுவுற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, டெய்லி வந்து ஒரு 3-4 நாளைக்கு வந்து நம்ம அரிசி கழுவுற தண்ணியை வச்சு நம்ம எந்த மண் பாத்திரமாக இருந்தாலும் ஊற வச்சிடணும். இந்த பாருங்கள், இந்த தவா தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இதை வந்து நான் 4-5 நாளாக வந்து இந்த வடிகட்டுற சாதம், வடிகட்டுற கஞ்சி, இந்த அரிசி கழுவுற தண்ணி எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஊற வச்சோன்னா நமக்கு அந்த மண்ணெல்லாம் வந்து இது இல்லாமல் நல்லா பழகும். வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தவா இந்த பாருங்கள், இது மாதிரி வந்து ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், பின்னாடியும் எப்படி இருக்குது பாருங்கள். அதனால் நமக்கு சேஃப்டியாக இருக்கும், உடையாது அவ்வளோ சீக்கிரத்தில். இப்போ நமக்கு கையும் சுடாது. இதில் வந்து நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி தான் செய்து காட்ட போகிறேன் உங்களுக்கு. இதை வந்து நான் 4-5 நாள் நல்லா வந்து அரிசி கழுவுற தண்ணியை ஊற வச்சுட்டேன். அப்புறம் சாதம்லாம் வடிக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணியுமே எடுத்து நம்ம வந்து ஊற்றினோன்னா இந்த தோசைக்கல் வந்து நல்லா வந்து நமக்கு பழகும், வழவழப்பு தன்மையை கொடுக்கும். இந்த பாருங்கள், எல்லாத்தையும் வந்து நான் வந்து ஸ்க்ரப் வச்சு நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம் கல் சூடாகட்டும். நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி தான் செய்து காட்ட போகிறேன். இந்த பாருங்கள், சப்பாத்தி மாவை பிசைஞ்சு உருட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த பாருங்கள், கல் வந்து லைட்டாக சூடாகட்டும். கழுவுனது எல்லாமே ஈரெல்லாம் போக சூடாகிடுச்சு கல். இப்படி கை வச்சு பார்த்தாலே தெரியும். 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்குவோம். நம்ம எண்ணெய் விடும் போது வந்து எப்பயுமே வந்து இந்த மண் பாத்திரங்கள்லாம் அப்படியே ரொம்ப நேரம் காஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடாது, இல்லைன்னா வீரல் விட்டுரும். இதை பாருங்கள், எண்ணெய் விட்டுட்டு அப்படியே நீங்கள் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணனால அந்த கலர் எல்லாமே போயிடுச்சு. ஒரு 3-4 நாள் வந்து நான் இந்த கழனி தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சனால எந்த உங்களுக்கு அந்த கலரெல்லாம் வந்து வராமல் இருக்குது பாருங்கள். சப்பாத்தியை அப்படியே நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாகவே இந்த மாதிரி கல் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கல்லுங்கள்லாம் நல்லா 1 வருஷம் 2 வருஷம் நல்லா வந்தது. எனக்கு தானாக வீரல் விட்டு உடஞ்சிருச்சு. இந்த மண்கல் வந்து பார்த்திங்கன்னா பழக ரொம்ப நல்லா வரும். அந்த சப்பாத்தியுமே பார்த்திங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அந்த பழைய கல் உடஞ்சனால எனக்கு இப்போ புதுசாக வந்து வாங்கியிருக்கேன் நான். இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்பாத்தியை போட்டு நம்ம எடுத்துக்கலாம், திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2 சப்பாத்தி அந்த மாதிரி வரும், அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா வரும். அடுத்த தடவைலாம் நான் வந்து சப்பாத்தி போடும் போது இன்னும் ரொம்ப சாஃப்டாகிடும். எண்ணெயே இல்லாமல் சுட்டாலுமே அவ்வளோ நல்லாயிருக்கும் சப்பாத்தி. வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி வாங்கிட்டு. நான் இதே மாதிரியே வந்து இன்னொரு தடவை வந்து தோசைலாம் எப்படி ஊற்றுறது அப்படின்னு நான் செஞ்சு காமிக்கிறேன். இது மாதிரி நான் 2-3 கல் வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் அம்மாவாசை அப்பெல்லாம் சமைக்கிறதுக்கு வந்துட்டு நான்வெஜ் இல்லாததும் இந்த வெஜ்ஜுக்காக ஒரு கல்லுமே நான் வாங்கி வச்சுருக்கேன். நான் செய்து காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் எப்படி வந்து போடுறதுன்னு. இந்த பாருங்கள், சப்பாத்தி தான். நான் வந்து இன்றைக்கி சப்பாத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் மசாலா தான் செய்திருக்கேன். நம்ம வீடியோவில் வந்து நான் மசாலா, அந்த வெண்டைக்காய் மசாலா எப்படி செய்கிறது, ஓக்ரா மசாலா போட்டிருக்கேன். அது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில். அது சப்பாத்திக்கு வந்து அது சூப்பராக இருக்கும் அந்த சைட் டிஷ்ஷு. நீங்கள் அதை பாருங்கள், நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன். வெண்டைக்காய் மசாலா வந்து ஓக்ரா மசாலான்னு சொல்லுவாங்க, பிந்தி மசாலான்னு சொல்லுவாங்க. இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் நான் செய்திருக்கேன். இதே அளவோடு செய்து பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சப்பாத்தி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. இந்த சப்பாத்திக்கு அந்த ஓக்ரா மசாலா காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். நம்ம வந்து இந்த மண் பாத்திரங்கள்லாம் இனிமேல் வந்து வாங்கி பழகிக்கிங்க. மண் தோசைக்கல், மண் சட்டியில் வந்து குழம்பு வைக்கிறது, மண் சட்டியில் சாதம் வடிக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப வந்து உடம்புக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ருசியாக இருக்கும். நான் நிறைய வந்து மண் பாத்திரம் வச்சு மீன் குழம்பு செய்கிறது, மண் பாத்திரத்தில் வந்து இட்லி வந்து தட்டு இட்லி செய்கிறது, எப்படி எல்லாமே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள். மண் பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தை தரும், எந்த கெடுதலும் இல்லை. நம்ம வந்து சாதத்தை வடிச்சிட்டு நம்ம மண் பாத்திரத்தில் வந்து போட்டு தண்ணி போட்டு உப்பு போட்டு நம்ம சாப்பிடும் போது அந்த பழையது வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும். அடுத்த நாள்லாம் சாப்பிடும் போது பாருங்கள், அப்படியே எப்படி சூப்பராக வருது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா. நான் உங்களுக்கு வந்து தோசை எப்படி செய்கிறதுன்னு நான் காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில். இதை பாருங்கள், சப்பாத்திக்கு வந்து இந்த ஓக்ரா மசாலா வந்து பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்தது. எல்லாருமே நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி பசங்கள்லாம் சொன்னாங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குமா, டேஸ்டியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இது வந்து டெல்லி சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து சைட் டிஷ்ஷாக வந்து சப்பாத்திக்கு ரொட்டிக்கெல்லாம் செய்வாங்க. நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.